ஹாய் ஐஸ் யாரெல்லாம் இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. மார்னிங் எந்திரிச்ச உடனே செடி வளர்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுவாங்க. மார்னிங் எந்திரிச்ச உடனே அந்த செடிக்கு பக்கத்தில் போய் எத்தனை மொட்டு வந்திருக்கு, எத்தனை திளில் வந்திருக்கு, பூச்சி ஏதாவது வந்திருக்கா, இந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் வேலையே ஸ்டார்ட் பண்ணுறது. நானுமே அப்படிதான். புதுசாக செடி வாங்கினேன் சொல்லவே வேண்டாம், ஃபுல்லாகவே அந்த செடி பக்கத்துலேயே இருந்துருவேன். இன்றைக்குமே எப்போவுமே சென்னையிலேருந்து வரேன் அப்படின்னா லக்கேஜை வீட்டில் வச்சதுக்கு அப்புறமா சாப்பிடக்கூட மாட்டேன், இந்த செடிக்கு பக்கத்துலேயே வந்து இருந்துருவேன். இந்த வாட்டியுமே கொஞ்சமாக செடி எல்லாமே பட்டு போயிடுச்சு வெயில்னால. அப்புறமா ரீசெண்டாக 2 முல்லை செடி வாங்கியிருந்தோம். அதுவுமே சூப்பராக நட்டு வச்சுருந்தேன். ஒன்று வாடி நிற்குது, இன்னொன்று சூப்பராக நிற்குது. கடையிலேருந்து முல்லை வாங்கும்போதே மண்ணோட கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வாங்காமல் அது விற்கிறதுக்குன்னே தனியாக அதை வளர்த்துட்டு இருப்பாங்க. வேரோட இருக்கும். அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தோம். அந்த மாதிரி தான் வாங்கி நட்டதுனால தான் கொஞ்சம் வாடி நிற்குது. அது முல்லை செடி வாங்கும்போது சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நிறையவே மொட்டு இருந்துச்சு. அதை பார்த்து தான் வாங்கியிருந்தேன். இப்போ மழை பெய்யறதுனால சூப்பராக அந்த செடி வரும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.